ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் சாமனர் சீசன் 1 எபிசோட் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம டீம் எல்லாரும் சேர்ந்து எல்ஃப் வில்லேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு எஃபில் சொல்லவும், நீ பாதி எல்ஃபா இருக்கனால அப்படி ஃபீல் ஆகலான்னு கெல்வின் சொல்றான். அப்ப சேரா, எல்ஃப்லாம் வெஸ்ட் சைட்ல தானே இருப்பாங்க, நம்ம ஏன் ஈஸ்ட் சைடுக்கு போறோம்னு கேட்கவும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட்ல இருந்த நிறைய எல்ஃப் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு மெல்ஃபினா சொல்றா. இப்ப கெல்வின் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா, கெல்வின் அட்டாக் பண்றதுக்காக தான் ட்ரைசன் கண்ட்ரி அந்த குரூப் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வில்லேஜஸையும் அவங்க அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா அது வார்ல தான் முடியும். அந்த ட்ரைசன் கண்ட்ரி திரும்ப உன்னை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு லியோ சொல்லவும், தலைவலியா இருக்கும் போலேன்னு கெல்வின் யோசிக்கிறான். அப்ப லியோ, உனக்கு புதுசா ஒரு வேலை இருக்கு, இந்த ஒரு மிஷனை முடிச்சா நீ எஸ் ரேங்க்கு போயிருவ, நீ தான் வேணும்னு எல்ஃப் வில்லேஜ் கிங் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்றாரு. கெல்வின் இதெல்லாம் நம்ம டீம் கிட்ட சொல்லவும், எஸ் ரேங்க் ப்ரமோஷனுக்கு ஒரு கிங்கே ஆஃபர் பண்றாருன்னு ஜெரால் சொல்றான். இந்த கிங் அப்ரூவல் கொடுத்தா எஸ் ரேங்க் போலாமான்னு சேரா கேட்கவும், நமக்கு 2 கிங் இல்லனா குயினோட அப்ரூவல் வேணும், அதுல வாட்டர் கண்ட்ரியோட குயின் ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, அதனால இந்த மிஷனை முடிச்சா போதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வண்டிக்கு முன்னாடி அம்புலா விட்டு யாரும் அந்த வண்டியை ஸ்டாப் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த எல்ஃப் வில்லேஜை சேர்ந்தவங்க தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. உடனே கெல்வின், உங்க கிங் சொல்லி தான் நாங்க இங்க வந்தோம்னு சொல்றான். அப்ப அந்த வில்லேஜோட எல்டர் நெல்ட்ரஸ் அங்க வந்துட்டு, அவங்க பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களை பத்தி ஆல்ரெடி கிங் சொல்லிட்டாருன்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எஃபில பார்த்து, லூமில் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு கேட்கவும், அவ எதுவுமே புரியாம பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த நெல்ட்ரஸ் எல்லாரையும் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த பொண்ணை லூமில் நினைச்சிட்டேன்னு சொல்லவும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா எஃபில் எங்க டீமுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டிராகன் கர்ஸால அஃபெக்ட் ஆகி ஸ்லேவா தான் இருந்தா, அதனால நீங்க லூமில பத்தி சொன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கெல்வின் சொல்லவும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே வெஸ்ட் கான்டினென்ட்ல நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் டிராகன் கிங் எங்களை அட்டாக் பண்ணிட்டு என்ன அவமானப்படுத்தின எல்ஃப ஒழுங்கா கொடுத்துருங்க, இல்லனா மொத்த வில்லேஜை எரிச்சிருவேன்னு சொல்லிட்டான். ஆனா எங்க யாருக்குமே அந்த எல்ஃப் யாருன்னு தெரியாதனால நாங்க எல்லாரும் அமைதியா தான் இருந்தோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட டிராகன் கிங் பாதி வில்லேஜ்க்கு மேல டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்காக ஹெல்ப் பண்ணவதான் லூமில். அவ ஸ்ட்ரைட்டா அந்த கிங் முன்னாடி போயிட்டு, உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அதை என் மேல காட்டு, மத்தவங்களை விட்டுருன்னு சொல்லவும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்களை விட்டுறேன்னு டிராகன் கிங் சொல்றான். உடனே எங்க வில்லேஜை காப்பாத்துறதுக்காக அந்த டிராகன் கிங் கூடவே லூமில் போயிட்டான்னு சொல்லவும், அதான் டிராகன் கிங் போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஜெரால் கேட்கவும், எங்களுக்காக அந்த டிராகன் கிங் கூட போன லூமில் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போய் கிடந்தா, அதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இங்க வந்துட்டோம்னு சொல்லவும், அப்ப லூமில் தான் எஃபிலோட அம்மாவான்னு சேரா கேட்கறா. உடனே ஜெரால், எனக்கு ஒரு டவுட், அப்ப டிராகன் கிங் தான் அவளோட அப்பாவான்னு கேட்கவும், அதுக்கு வாய்ப்பு இல்ல, எஃபில் ஒரு பாதி எல்ஃப் மட்டும்தான், அவ உடம்புல வேற பிளட் கலக்கலன்னு மெல்ஃபினா சொல்றா. அப்ப நெல்ட்ரஸ், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவுமே ஃபுல்லா தெரியலன்னு சொல்றாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு பாஸ்ட்ல நடந்த எந்த விஷயமும் ஞாபகமும் இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்குன்னு இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குன்னு எஃபில் சொல்லவும், ஆமாமா நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே ரியானோ சேராவும் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கெல்வின், வந்த வேலையை பத்தி பேசலாம்னு சொல்லவும், எங்க வில்லேஜை சுத்தி யாருமே வரக்கூடாதுன்னு மேஜிக்கல் பேரியர்லாம் போட்டு வச்சிருக்கோம், ஆனா அதையும் மீறி இங்க இருக்க எல்ஃப் மக்களை கடத்திட்டு போறாங்க, எங்களால அதை தடுக்கவே முடியலன்னு நெல்ட்ரஸ் ஃபீல் பண்ணவும், நாங்க உங்களுக்காக இந்த வில்லேஜை காப்பாத்துறோம்னு நம்ம டீம் எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த வில்லேஜை நான் கொஞ்சம் ரெனோவேட் பண்ண போறேன், அப்பதான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு கெல்வின் சொல்லவும், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பண்ணிக்கோங்கன்னு நெல்ட்ரஸ் சொல்றாரு. உடனே கெல்வின் வித்தியாசமா சிரிச்சுட்டு, இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றான். இன்னொரு சைடுல ட்ரைசன் கண்ட்ரில இருந்து டீமன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த எல்ஃப் எல்லாம் பயந்து ஓடி இருப்பாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க மான்ஸ்டர் மேல இருந்த ஒருத்தனை யாரும் அட்டாக் பண்றாங்க. இவங்களை ஆரோஸை வச்சு தான் அட்டாக் பண்ணிருக்காங்க, ஆனா சவுண்டே கேட்கலன்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க எல்லாரும் மேலயும் ஆரோஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி யார் அட்டாக் பண்றான்னு பார்த்தா கெல்வின் ஆப்போனன்ட் எங்க இருக்காங்கன்னு சொல்ல எஃபில் அவளோட வெப்பனை வச்சு ஆரோஸை விடுறா. அது சத்தமே இல்லாம போறதுக்கு கெல்வின் தான் எஸ் ரேங்க் வெப்பனை செஞ்சு கொடுத்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ எப்படிலாம் ரெனோவேட் பண்ணிருக்கான்னு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வில்லேஜை மறைக்கிற மாதிரி மெல்ஃபினா ஃபாக யூஸ் பண்ணிருக்கா. இன்னும் சேஃபா இருக்கணும்னு சேராவோட பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லா பாய்சனா மாத்தி வச்சிருக்கான். இப்ப ஜெரால், நான் வில்லேஜை பாத்துக்கிறேன், நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லவும், இன்னொரு சைடுல நம்ம டீம் எவன் வந்தாலும் அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த வில்லேஜை காப்பாத்துவோன்னு கெல்வின் சொல்றான். பார்த்தா ஒருத்தன் ஓடி வந்துட்டு, யாருன்னே தெரியல சார், அங்க இருக்க பொண்ணுங்க 3 பேரும் நம்ம ஆர்மியை போட்டு பொழந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், நீ சொல்ற மாதிரி யாரு வந்தாலும் நம்ம கிட்ட ஒரு வெப்பன் இருக்குன்னு கமாண்டர் சொல்லிட்டு இருக்கும்போது ரியானோ மெல்ஃபினாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்த சோல்ஜர் என்னைய விட்டுருங்கன்னு ஓடி போயிடுறான். உடனே கமாண்டர் வெப்பனை யூஸ் பண்ணிடுவோன்னு அவன் கிட்ட இருக்க சங்க எடுத்து சத்தமா உதவும். அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஜெயிண்ட் வருது. இதை பார்த்த மெல்ஃபினா, ரியான் நீயும் அலெக்ஸும் அந்த எஸ் ரேங்க் மாஸ்டர் அழிச்சா நீ ஒரு நல்ல அட்வென்ச்சரா மாறிடலாம்னு சொல்லவும், நான் கண்டிப்பா உங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அலெக்ஸ் மேல உட்காந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக போறா. அப்ப அந்த ஜெயிண்ட் ஒரு பஞ்சை வைக்குது, ஆனா அவங்க 2 பேரும் ஈஸியா தப்பிச்சுட்டு அந்த ஜெயிண்ட் மேல ஃபாஸ்டா ஓடி போய் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த ஸ்வாட் உடையவோ அந்த ஜெயிண்ட் ரியான் அடிச்சு பறக்க விட்டுருது. நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன்னு ரியான் க்ளோத்தோ கிட்ட
ஹெல்ப் கேட்கவும் அதுகிட்ட இருக்க 3 ஸ்வாட தூக்கி போடுது. அதை இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கமாண்டர் ஷாக் ஆகுறான். ஏன்னா ஹீரோவால மட்டும்தான் 2 ஸ்வாட ஒரே டைம்ல யூஸ் பண்ண முடியும்னு பாக்குறான். பார்த்தா ரியானும் அலெக்ஸும் சேர்ந்து ஒரே டைம்ல அட்டாக் பண்ணவும் அந்த ஜெயண்டோட கதை முடிய போற டைம்ல உன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுன்னு கமாண்டர் சொல்றான். பார்த்தா அந்த ஜெயண்ட் மேல ஃபயர்லாம் வந்து கோஸ்ட் ரைடர் மாதிரி மாறிடுச்சு. இதை பார்த்த சேரா எனக்கும் அது கூட ஃபைட் பண்ணணும்னு புலம்பிட்டு இருக்கா. இப்ப கெல்வின் இதெல்லாம் ரியானுக்கு ஈஸின்னு சொல்றான். அதுக்கேத்த மாதிரி அந்த ஜெயண்ட் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஆனா அவங்க 2 பேரும் திரும்ப அது மேல ஜம்ப் பண்ணிட்டு ஒரே டைம்ல அட்டாக் பண்ணி காலி பண்றாங்க. ஒரு சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேன்னு கமாண்டர் அழுதுட்டு இருக்கான். அப்ப ரியான் நான் ஜெயிச்சிட்டேன்னு மெல்ஃபினாவை கட்டி பிடிக்கவும் நல்ல டீம் ஒர்க் பண்ணீங்கன்னு 2 பேரையும் மெல்ஃபினா பாராட்டிட்டு இருக்கா. இன்னொரு சைடு கெல்வின் இதெல்லாம் பார்த்துட்டு ரியான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ எஃபில் மேல பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்றாங்க. ஆனா கெல்வின் கூட இருந்தனால அதை ஈஸியாவே தடுத்துறான். யார்டா அதை அட்டாக் பண்ணான்னு பார்த்தா அந்த ரவுண்ட் டேபிள் மீட்டிங்ல வர சொன்ன கிளைவ் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கெல்வின் நினைக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.